கொட்டி கொட்டி கொடுத்த கேரளா. உம்மன் சாண்டி மாதிரியான ஒரு பெரிய டால் லீடர் இருந்த ஒரு ஒரு மாநிலம். காங்கிரஸ் கட்சியோட நிலை இன்னைக்கு எப்படியா இருக்குது அங்க? சிம்பிள். ம். மதசார்பற்ற ஜனதாதளம் கிங் மேக்கரா இருந்த இடம். இன்னைக்கு பாஜக குடுக்கக்கூடியத வாங்கக்கூடிய இடத்துல தான் மதசார்பற்ற ஜனதாதளம் இருக்காங்க கர்நாடகாவுல. நீங்க எல்லா இடத்தையுமே எடுத்துக்கோங்களேன். பாஜகவுடைய அடிப்படையான விஷயமே அதுதான். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை அவங்கள அப்படியே செதைச்சு, நீங்க எதுக்காக செங்கோட்டையன் வந்து எதுக்காக போய் தாவேக்கால சேரணும்? ஏன்னா அதிமுகவுக்கும் ஒரு 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 இது இருந்தது. நம்ம வந்து டிவிக்கு கூட கூட்டணி போலான்னு. இப்போ இந்த மாதிரி இப்ப செங்கோட்டையன் இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி அதிமுக போவாங்க? டிடிவி தினகரன் கூட்டணியில தான் இருந்தாரு. எதுக்காக வெளியே வந்தாரு? போன தடவை கூட்டணியில இருந்தாங்க. அப்பவும் அதிமுக கூட்டணியில தான் இருந்தாங்க. இப்ப எதுக்கு அவர் வெளியேறாரு? கேட்டா முதல்வரா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. எதை செய்யறதுக்கு? இப்ப டிடிவி தினகரன் ஒருவேளை அதிமுக கூட்டணியிலே கட்சியில கூட வேணாம். கூட்டணியிலே இருந்தாருன்னா அதிமுக வலுவா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவாங்களா? ஏன் பிஜேபி அதை சொல்ல மாட்டேன்றாங்க? ஏன் இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க? இப்ப பாமகவுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு, சரி வாங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுமா? ஏன் ஸ்ட்ராங் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் இன்னும் தேமுதிக உட்பட எந்த கட்சியுமே ஏன் இது வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு நாங்க போறோம்னு ஏன் சொல்லாம இருக்கிறாங்க? அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் அதோட பொறுப்புன்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த அந்த பொறுப்பை அவங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுடைய திட்டமே அதிமுகவை வலுவிழக்க செய்யணும். இப்ப இந்த இந்த தேர்தலையும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய இருப்பிடம் என்னவா மாறும்?